லேட்டஸ்ட் அப்டேட்டுகளுக்காக அல்ட்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. பெரிய பாப்பா சந்தாலே கலக்குதாம்பா சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்தாலே கலக்குதாம்பா அடிக்கடி குடும்பத்தில் நடக்கிற கதை இது நகைச்சுவை கலந்த போராட்டம் அடக்கிட நினைக்கிற மாமியார் மருமக அடிக்கிற லூட்டிகள் ஆரம்பம் மாமியார் ஓடச்சா உதவாத மண்சட்டி எவ்வா மருமக கைப்பட்டா மண்சட்டியும் பொஞ்சட்டி தினசரி இது ஒரு தொடர் கதை தானே சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்கினாப்பா சின்ன பாப்பா பெரிய பாப்பா கலகலப்பானது வீடு கலகலப்பானது வீடு அது கைகலப்பானாலே காடு அடுப்படி தொடங்கி தெருப்படி வரைக்கும் சிறு சிறு குழப்பம் அதுதான் குடும்பம் அடிபடத்தானே மிருதங்க மேளம் நடப்பது நாளும் கச்சேரி நடுவுல மாட்டு ஆம்பளமாவும் தஞ்சாவூர் பொம்மைய தலையாட்டி மாமியார் உடைச்சா உதவாத மண்சட்டி மருமக கைப்பட்டா மண்சட்டியும் பொஞ்சட்டியும் தினசரி இது ஒரு தொடர் கதை தானே சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்குதாம்பா சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்குதாம்பா கடவுளும் பூமியில் குடித்தனம் நடத்திட தலையில ஒரு முடி தேராதே கடலுடன் வானம் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாதே சாமிக்கு மீதுவோ சம்பவம் நடக்கு ஆமா மாமியாரு மருமக மந்திரம் ஒலிக்கும் தினசரி இது ஒரு தொடர் கதை தானே சின்ன பாப்பா பெரிய பாப்பா சதிச்சாலே கலக்கதாம்பா சதிச்சாலே கலக்கதாம்பா என்ன திமிரு அவளுக்கு? நம்மளெல்லாம் பார்த்தா இளக்காரமா இருக்கா? எல்லாம் பண திமிரு. என்னமா பண்றது? என் நிலைமை அப்படி. நீங்க சும்மா இருங்கப்பா. நீங்க இப்படி கால விழுந்துதான் எனக்கு கல்யாணம் பண்ணனா அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு தேவையில்லப்பா. எவ்வளவு பெரியவரு சாஷ்டாங்கமா அவ கால விழுந்துட்டு இருக்கீங்க. ராட்சசி அப்படியே மரமாட்டமா பாத்துட்டு இருக்கா அவ. வாழ்க்கையில் ஒரு ஏழை கோழையாக பிறக்கலாம், ஆனால் ஒரு கோழை ஏழையாக பிறக்கக்கூடாது. ஆனால் உங்கள் அப்பா ஏழையாகவும் கோழையாகவும் பிறந்துட்டாரு. அதான் உன்னை மாலையும் கழுத்துமா பார்க்கணுங்கிறதுக்காக காலங்காத்தால் அவள் காலில் அறுத்து போட்ட வாழை மாதிரி விழுந்துட்டார். மூத்தது முழம்பா, ஆனால் நான் அப்படி இல்லை குழந்தை. என்ன கையில் பிழை? காலங்காத்தால குடிச்சுட்டு தத்த பத்துன்னு வளராதே. போய் முறுக்க பிடிங்க. யாரை பார்த்துட்டு கிறுக்கு பிடிச்சாங்க? மாப்பிளே, என் மானத்தை வாங்காதோங்க போங்க. மாலை தானே வாங்கணும், இது வாங்கிட்டு வந்து. ஐயோ கமலா, சீக்கிரம் ரெடி பண்ணுமா. ரெடி ஆகுமா, வந்துருவா. சும்மா இருங்கப்பா. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். சச்சே, மாப்பிள்ளையாத்து மனுஷால நினைச்சாலே எனக்கு அப்படியே எரியறது. கத்தாத, காதல விழப்படுது. விழட்டுமே. ஐயோ, விழுந்தா கல்யாணம் நின்னு போடும். நிக்கட்டும், நல்லாவே நிக்கட்டும். பேசுனது கேட்டல? பேசுனது இவ இல்ல, பெரியவா கமலா. இல்லையே, இவ குரல் மாதிரினா மன்னிச்சுங்க, நான் தான் ஆத்தத்துல அப்படி பேசிட்டேன். டா ப்ளூ ஜாக்கர் போட்டுட்டு சீக்கிரம் வா. ஏண்டி சின்ன பாப்பா,
இத கமலா சொல்லிருப்பான்னு நீ நினைக்கிற? அப்படி நினைச்சா நீ ஒரு முட்டாள். உன் மாட்டு பொண்ணுக்கு வாய் காது வரைக்கும் நீள்றது. 30 சவரன் நகை போடுறேன்னு சொல்லிட்டு முழுசையும் கவரிங்ல பண்ணிருக்கா. அது பத்தாதுன்னு வரவா போறவா எல்லாருக்கும் வடிச்சு கொட்டுற செலவை நம்ம தலையில கட்டிவிட்டா. தம்படி காசு அவளுக்கு செலவில்ல. அதனாலதான் சொல்றேன், இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்திடும். இப்பவே நிறுத்திட்டா இந்த நஷ்டத்தோட போகும். இல்லைன்னா பெரிய நஷ்டத்துல வந்து நிக்கும். டூ மச் பேசுற. சொன்னது மட்டும் செய் போ. என்ன மோடிமா, என் மனசுல தோணித்து சொன்னேன். அப்புறம் உன் இஷ்டம். ஆபா எங்க போற? அது சரி, நீங்க அந்த செவத்தை பார்த்து உட்காருங்க, நான் இந்த செவத்தை பார்த்து உட்கார்றேன். நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே. இல்ல என்ன பேசுறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். வெடிஞ்சிரும். அது எப்படி? எங்க அம்மா கூட அதே தான் சொன்னா. டேய் என்ன பேசுறது யோசனை பண்ணிட்டே இருக்க, அதை விடிஞ்சிரும்னா நீ அப்படியே சொல்றியே. இதுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. நன்னா கேட்டப்போ எங்க அம்மா வந்து இந்த வானிலை ஆராய்ச்சி சேட்டலைட் மிஷின் இருக்கு, அது மாதிரி எப்போ தூங்குவேன், எப்போ எழுந்துப்பேன், எப்போ தும்புவேன், எப்போ சிரிப்பேன், எப்போ அழுவேன்ற எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லிடுவா. அது அதுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன பண்ணணும்ன்றத முன்கூட்டியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவா. எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்களா? நன்னா இருக்க. நான் எந்த பிரஷ் யூஸ் பண்ணணும், எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணணும், எந்த சோப் போட்டு குளிக்கணும், எந்த டவல்ல தொடச்சிக்கணும், எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், எந்த பஸ்ல ஏறி எப்போ ஆஃபீஸ் போனது உட்பட எல்லாத்தையும் சொல்லிடுவா. இவ்வளையே நான் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது கூட எங்க அம்மா சொல்லி தான் நடந்திருக்கு. அப்போ என்ன பிடிச்சதுனால நீங்க கல்யாணம் பண்ணிக்கல, ஏதோ உங்க அம்மா சொன்னதுனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இல்ல? எங்க அம்மாக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க அம்மாவே உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டா, அதனால பண்ணிட்டேன். ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல இல்ல இல்ல, அது வேற இது வேற. கஷ்டம் கஷ்டம். சரி என்னங்க, என்னைக்காவது உங்க அம்மா சொன்னதை லைஃப்ல மீறி இருக்கீங்களா? என்ன இப்படி கேட்ட நீ? ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, லாட் ஆஃப் அகேஷன்ஸ். அப்படியா? இருங்க இத வந்துடுறேன். இப்ப சொல்லுங்க. ஒரு தடவை எங்க அம்மாக்கு பர்த்டே வந்தது. என்கிட்ட சொன்னா பணத்தெல்லாம் வரைய பண்ணி இந்த கிஃப்ட்லாம் வாங்காதரான்னு. நான் எங்க கேட்டேன், 10,000 ரூபாய்க்கு பட்டுப்படை வாங்கி கொடுத்துட்டேன். ஒரு தடவை ஊருக்கு போனேன், அடிக்கடி போன்லாம் பண்ணிட்டு இருக்காதரான்னா. நான் எங்க கேட்டேன், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணி கேட்டுட்டே இருந்தேனே. இன்னொரு தடவை சொன்னா, சும்மா குட்டி போட்ட பூனை மாதிரி என் முந்தானியே பிடிச்சி சுத்திட்டே இருக்காத, ஒரு 4 இடம் வெளியில போயிட்டு வான்னு. நான் எங்க கேட்டேன், இன்னி வரைக்கும் வீட்டை விட்டு வெளில போனதே இல்ல. அம்மாவை விட்டுட்டு இவ்வளவு ஏன் 10 நிமிஷத்துக்கு முன்னால கூட என்கிட்ட சொன்னா, டேய் ஃபர்ஸ்ட் நைட் அதுமா என் புராணத்தை சொல்லி அவளை போர் அடிச்சிடாதேன்னு. நான் எங்க கேட்டேன், அவ புராணத்தை தானே பேசிட்டு இருக்க. ஐயோ 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 ஐயோ, எங்க அம்மா பத்தி சொன்ன உனக்கு எவ்வளவு சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் வந்தா திக்குவேன், உனக்கு சந்தோஷம் வந்தா இடிச்சுக்கிறேன். என்ன ஒத்துமை பத்தியா? ஆக மொத்தம் எங்க அம்மா பத்தி சொன்னா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. உங்க அம்மா பைத்தியம். இருங்க இருங்க, இத தெளிய வைக்கிறேன். எப்படி? லைட் ஆஃப் பண்ணணுமா? பண்றேன். உங்க ஆத்துக்காரர் என்ன சொல்றாரு? அவர் சுயமா செஞ்சுச்சு என்கிட்ட எதுவும் சொல்லல. ஆனா அவங்க அம்மா கிழிச்ச கூட தாண்ட மாட்டார் போல இருக்குக்கா. நினைச்சேன் அவர் முகத்தை பார்த்த உடனே அம்மா பிள்ளையா தான் இருப்பாருன்னு. இத பாரு, அவர் அப்படியே விட்டுடாத, கொஞ்சம் கொஞ்சமா கைக்குள்ள போட்டுக்கோ. அது ரொம்ப சுலபம்க்கா. ஏன்னா அவர் பெரிய அறிவாளி மாதிரி தெரியல, அசடு. அதனால ஈஸியா நான் கைக்குள்ள போட்டுப்பேனே. நீ சொல்றது கரெக்ட் தாண்டி. ஆனா உன் மாமியார் பேச்ச மீறி எதுவும் நடக்காது போல இருக்கே. அவ பாக்குற பார்வையிலே அவ புருஷன் பொட்டி பாம்பா அடங்கி போயிடுறார். இத்தனை வயசாகியும் உன் ஆத்துக்கார் அவ முந்தானிய புடிச்சுட்டே தெரியறான்னு நீ தான் சொல்ற. அப்படி இருக்கறச்சே உன்னால என்னடி பண்ண முடியும்? நான் என்ன உன்ன மாதிரி அடங்கி போறவன் நினைச்சியா? பாருக்கா, ஏன் மாமியார மட்டும் இல்ல, அவங்க மாமியாரையும் சேர்த்து மூலையில அடக்கி வைக்க எனக்கு தெரியும். நோக்கு அந்த திறமையெல்லாம் இருக்குடி. இருந்தாலும் நீ போற இடம், புது மனுஷா, அதுவும் அவளோட மனுஷா. உன்னால தனியா நின்னு என்னடி செய்ய முடியும்? நான் என்ன செய்ய போறேன்னு பொறுத்திருந்து பார். என்ன அடிதடியில இறங்க போறியா? இங்க பாருடி,
பொம்மநாட்டிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள தைரியம் கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லாம போயிடும். ஏன்னா நம்மள பெத்தவா அடுத்தவா ஆத்துக்கு நம்மள தத்தம் பண்ணிடுறா. அதனால நல்லதோ கெட்டதோ ரெண்டையும் சமாளிச்சு வாழணுங்கிறது நம்ம தலையெழுத்தாயிடுது. இதோ பாருடி, புகுந்தாத்துல பிரச்சனை பண்ணிட்டு பிறந்தாத்துக்கு வந்தா நம்மள யாரும் மனுஷியாவே மதிக்க மாட்டா. வாழா வெட்டின்னு முத்திர குத்தி வாசல்லையே உட்காத்தி வச்சிருவா. அதனால நீ உன் இஷ்டப்படி எடுத்தோம் கவுத்தோம் நடந்துக்காம புரிஞ்சுன்னு நடந்துக்கோடி. என்ன பயமுறுத்துறியா? பயமுறுத்தலடி, பக்குவமா நடந்துக்கோன்னு சொல்றேன். அப்படின்னா நான் என் மாமியாருக்கு அடங்கி போகணும்னு சொல்றேன், அப்படிதானே? அடங்கி போன்னு சொல்லல, அவளை அடக்கி வையின்னு சொல்றேன். அதுக்காக அடிதடியில இறங்கிடாதடி. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. புரியும்படியா சொல்றேன். உன் மாமியார் கறி இருக்காளே, சாதாரணவ இல்லடி, மொத்த திமிரையும் குத்தைக்கு எடுத்தவ. கல்யாணத்துக்கு வந்தவா நம்பாத்துல தங்கறதான முறை. இத பாருடி, நம்பாத்துக்கு என்ன குறைச்சல்? கடலாட்டம்னா இடம் இருக்கு. இங்க தங்குனா அவ ஸ்டேட்டஸ் குறைஞ்சா போயிடும். என்னமோ ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கின்னு இருக்கா. எல்லாருக்கும் உடம்புல கொழுப்பு இருக்குன்னு சொல்லுவா. ஆனா உன் மாமியாருக்கு கொழுப்புலயே உடம்பு இருக்குடி. அத நான் குறைக்கிறேன். அக்கா, 10 பேர் முன்னால அப்பாவை கால்ல விழ வச்சாலே அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் அவளை ஏன் கால்ல விழ வைக்கணும்னு. அதை தாண்டி நானும் சொல்றேன். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். நானும் உன் கூட 4 நாள் வந்து அங்க இருக்க போறேன்னு அங்க நீ எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும் நான் சொல்லி தரேன். என்னக்கா ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்க போல இருக்கு? பிளான் இல்லடி, மந்திரம். அதாவது எல்லா மாட்டு பொண்ணு போடுவாளே அந்த மந்திரம் தாண்டி. என்ன மந்திரம்? தலையண மந்திரம். அதுக்கு தவிடு பொடியாத ஆம்பளைங்களே கிடையாது. அதுவும் போக உன்கிட்ட அழகு, அறிவு, படிப்புன்னு ஏகப்பட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கே. அதை யூஸ் பண்ணி உன் ஆத்துக்கார அப்படியே இழுத்துக்கோ. உன் மாமியார தனிமரமாக்கு. அதாவது தொப்புள் கொடி முடிச்ச அவுக்கறதுக்கு முந்தான முடிச்ச இறுக்கி போட்டினாதான் உன் ஆத்துக்கார் ஒன்னையே சுத்தின்னு இருப்பார். புரியுறதா? புரியுது புரியுது. நீ என்ன முந்தானையில தானே முடிச்சு போட சொல்ற? நான் தொட்டிலே கட்டிடுவேன், கவலைப்படாத. அடடே மாமா மாமி வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்னது இது? இந்த ஆத்துல இவ காலடி எடுத்து வைக்கிறதே பெரிய விஷயம். இந்த காயிலாங்கட சேர காமிச்சு உட்காருங்கறே. கரெக்ட், ரொம்ப கரெக்ட். இவ கட்டிருக்கிற புடவை என்ன விலை தெரியுமோ? 70 ரூபாய் கொடுத்து ஒரு புடவைய வாங்கிட்டு 7 வருஷம் கட்டிக்கிறவளுக்கு இந்த புடவைய பத்தி என்ன தெரிய போறது? அதானே. பார்த்தல மாமிக்கு காலை வலிக்கிறதா. நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். 2 பேரும் நின்னுட்டே பேசிட்டு இருக்கே. உட்காந்து பேசுக்கோ சோபாவில. எங்க தாத்தா காலத்து சோபா தெரியுமா? உட்காந்து பாருங்க, மெத்து மெத்துன்னு இருக்கும். நல்ல இடத்துல பொண்ணு எடுத்த. இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. இவன் கரடி கத்தினாலே எங்கேயோ காக்கா கத்தினா மாதிரி இருக்கு அப்படின்றவன். அவங்கிட்ட போய் உங்க பெருமையை பேசிட்டு இருக்கீங்களே. மாமா கரெக்டா சொல்றாரு. டமாரம் அவங்க அவனை திட்டுறாங்க, உள்ள போடா நாயே. நேக்கத்துக்கு மரியாதை எல்லாம் சும்மா வாடா போடான்னு கூப்பிடுங்க, பரவாயில்ல. சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காம சீக்கிரம் போய் பெரிய பாப்பா வர சொல்லுங்க. ஏசிலே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேன் கூட இல்லாத ஆத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. பட்டாபி உள்ள போய் பெரிய பாப்பா கூட்டின்னு வா. ராவு காலத்துக்கு முன்னாடி நாங்க கிளம்புறோம். பெரிய பாப்பா தானே? புரிஞ்சுட்டான். அவ உங்க ஆத்துக்கு வர நேரம் எல்லாம் நல்ல நேரம் தான். டேய் பெரிய பாப்பாவை அழைச்சின்னு வாடா, இம்சிக்காத. பெரிய பாப்பால நீங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது. டேய் நாயே, பெரிய பாப்பாவை அழைச்சின்னு வாடா. பெரிய பாப்பாவை அழைச்சின்னு வர சொல்றேன். இதுக்கு எந்தக்கு நாட்டி எல்லாம் ஆடிண்டு அழைச்சின்னு வாடான்னு ஒரு வார்த்தை சொன்னா போறதா? இதை அழைச்சின்னு வந்துடுறேன். இவன் எனக்கு சொல்லி கொடுக்குறான். என்னம்மா சின்ன குழந்தை மாதிரி அழற? இது பாரு, நான் எங்க மெட்ராஸ்க்கு தானே போறேன். ராத்திரி பஸ் ஏறினா காலையில வந்துடலாம். நீ கவலைப்படாம இரு, சரியா? முடியலையம்மா, நீ பாட்டுக்கு இந்த ஆத்துல துரு துருன்னு வளைய வருவ. நீ இல்லாம இந்த ஆமே வெறிச்சோடி கிடக்குமேடி. அண்டபூர்ணி, என்னது ஊர் கிளம்புற டயத்துல பொம்மநாட்டி குழந்தை இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் புக்காத்துக்கு போய் தானே ஆகணும். என்னப்பா, அம்மா தான் அழறாங்கன்னா நீங்களும் ஏன் அழறீங்க? அழலாமா? நீ எதிர்பார்த்த வசதி எல்லாம் இந்த பரிகாரனால பண்ணி கொடுக்க முடியல. ஏதோ பகவான் புண்ணியத்துல பெரிய இடத்துல வாக்கப்பட்டு எனக்கு சந்தோஷம் தான். நான் அழல. அம்மாடி, நீ வாக்கப்பட்டிருக்கிற இடம் ரொம்ப பெரிய இடம். அவ பழக்க வழக்கம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவ ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் குறைச்சல் தான்.
நம்ம கல்யாணத்துல குறைகள் நிறைய இருந்தது. அத அவ சுட்டி காட்டினக்க ரோஷக்காரனி ஏத்து பேசுறது என்ன? இவ்வளவு வருஷமும் நீ குழந்தைத்தனமாவே இருந்துட்ட. இனிமே இன்னொருத்தர் ஆத்துக்கு போற ஒரு புள்ள மாட்டு பொண்ணுமா நீ. அந்த ஆத்துல யாராருக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை மாத்திக்கணும். சொல்றது புரிஞ்சுதா? சரிம்மா. அம்மா, மாமாவும் மாமியும் வந்திருக்கா. பெரிய பாப்பாவை அழைச்சுன்னு வர சொன்னா. சரி, புறப்படுமா? வா வா வா, லேட் ஆச்சு. அடடே சம்பந்தியமா நிக்கிறேன், உட்காருங்க உட்காருங்க. நோ டைம். நீங்க வந்ததுல இருந்து இன்னும் ஒரு தரம் கூட எங்க ஆத்துல கை நினைக்கல. சமையல் ஆயிடுத்து, சாப்பிட்டுட்டு போலாமே. வரச்ச ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். 3 ஸ்டார் ஹோட்டல். அம்மா, இந்த ஆத்துல ரசம் ரொம்ப நல்லா பண்றாங்க. எப்படி? ரசம் நன்னா இருக்குமா? ஒரே நாள்ல மாத்திட்டாளா? சும்மா இரண்டா. இல்ல, நீ பண்ற அளவுக்கு இல்லைனாலும் சுமாரா இருக்கு. சாப்பிட்டு போலாமே. சம்பந்தியமா, உங்ககிட்ட நான் ரொம்ப தாழ்மையா ஒன்று கேட்டுக்கிறேன். என் பொண்ணு இருக்காளே, ரொம்ப விளையாட்டு பொண்ணு. ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிட்டா கூட நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிக்கணும். மன்னிக்கிற மாதிரி தப்பு பண்ணினா மன்னிப்பேன். பட் ஒன் திங், சின்ன பாப்பா கண்ட்ரோல்ல இருக்கிறவா யாரும் தப்பு பண்ண மாட்டேன். அது போரும்மா, அது போரும். என் பொண்ணை நீங்க உங்க கண்ட்ரோல்லே வச்சுங்க. நீங்க கிழிச்ச கோட்டை அவ தாண்ட மாட்டான். அப்புறம் மாப்பிள்ள, பொண்ணு எனக்கு ரொம்ப செல்ல பொண்ணு. அவ இதனா வரைக்கும் என்னெல்லாம் ஆசைப்பட்டாலோ அதெல்லாம் என் தலையை அடமான வச்சா நான் வாங்கி கொடுத்துன்னு தான் வந்திருக்கேன். எங்க ஊர்ல தலையில அடமான வாங்கிக்க மாட்டானே. நான் வேற எதையாவது வச்சு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துறேன். ஐயோ, நான் அதை சொல்லல. நேரம் ஆறுது, சும்மா தொண தொணன்னு பேசிட்டு இருக்காதே. ஒரு நிமிஷம்மா. மாப்பிள்ள, உங்ககிட்ட என் கண்ணையே ஒப்படைக்கிறேன். மொத்தத்துல முகத்துல கண்ணீரை பார்க்கணுன்றீங்க. அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அதை சின்ன பாப்பா பார்த்துப்பா. அப்புறம் அது ஆனது கண்ணீரா சோக கண்ணீரான்னு லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். மாமி, கட்டு சாத கூட பட்சணம் குடிக்கிறதுக்கு ஜலம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வண்டியில ஏத்திட்டுமா? நாங்க என்ன காசி யாத்திரைக்கா கிளம்புறோம்? மூட்டை முடிச்செல்லாம் தூக்கின்னு போறதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இருந்தாலும் சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கே. குழந்தைய வெறுங்கையோடு அனுப்ப முடியுமா? பட்சணம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், எடுத்துன்னு போங்களேன். ஒருவேளை நீங்க வக்கத்தவா வீட்டுல பொண்ணை கொடுத்துருந்தீங்கன்னா இங்க இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு போலான்னு நினைச்சிருப்பா. நீங்க வசதியான வாத்துல இல்லையா பொண்ணை கொடுத்துருக்கேள். அதனால இந்த லோக்கல் சம்பிரதாயம் சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் வேண்டாம், நேக்கு பிடிக்காது. பாப்பா, உங்களே இல்ல அவளை மாத்திக்குங்கோ. குழந்தை, நீ தனியா போறேன்னு கவலைப்படாத, தைரியமா இரு. உன்னோட அக்கா அத்திமீர் வரா. அவள்லாம் எதுக்கு? கார்ல இடம் இல்ல. நான் வேற காரை ஏற்பாடு பண்ணிருக்கேம்மா. சின்ன குழந்தை பாவம், புது இடம், பயப்படும். ஒரு வாரம் இருப்பா, அதுக்குள்ள அவளுக்கு தைரியம் வந்துடும். அப்புறம் வந்துடும். சரி, வரட்டும். அம்மா கிளம்பிட்டா. உனக்கு ஆனாலும் தைரியம் ஜாஸ்தியா போயிடுச்சு. போ வா. ஜாக்கிரதடி. பக்கத்தாத்து மாமி ஃபோன் நம்பர் ஞாபகம் இருக்கோ இல்லையோ? அடிக்கடி ஃபோன் பண்ணுமா? பண்றேம்மா. நாளை யாரது சீக்கிரம் வாங்கோ. அந்த 3 ஸ்டார் கத்துறதுரி. போங்க போங்க, அது வாயில விழ வேண்டாம். போங்க மாப்பிள்ள, கொஞ்சம் இரும். போற இடத்துல பொறுப்பாரும். தண்ணியை போட்டு ஒன்னும் தாரமாரா வளரிட்டு இருக்க வேண்டாம். என்ன மாமா இது? நான் என்ன அவ்வளவு அல்பமானவனா? ஏன் மானம் கப்பல் ஏறி போனாலும் இந்த குடும்பத்தோட மானத்தை நங்கூரம் போட்டு காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. புரிஞ்சுனா சரி. சீக்கிரம் வாங்க, லேட் ஆச்சு. இந்த தடவை மெட்ராஸுக்கு போய் எப்படி கண்டிப்பா இந்த தாஜ்மஹாலை பார்த்து பண்ணுவோம். மெட்ராஸ்ல தாஜ்மஹால் எங்க இருக்கு? பீச்சில் தான் இருக்கும். யாரானும் ஒரு கைடை பிடிச்சு பாத்திர வேண்டியதான். பார்த்து போங்க ஹரிஷ், போங்க. முறைக்கிறேன்.
வாமா, வலது கால் எடுத்து வச்சு வா. சாரிம்மா. இட்ஸ் ஓகே. தெரியாம மிதிச்சா நான் நினைக்கிறேன். இல்லடி. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்குதாம்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்குதாம்பா. அடிக்கடி குடும்பத்தில் நடக்கிற கதை இது, நகைச்சுவை கலந்த போராட்டம். அடக்கிட நினைக்கிற மாமியார் மருமக அடிக்கிற லூட்டிகள் ஆரம்பம். மாமியார் உடைச்சா உதவா